காலை உணவு சிறப்பாக சாப்பிடணும். ஆவியில் வந்த உணவோ இல்லைன்னா பழங்களோ, எனக்கு சக்கரை வியாதிலாம் நல்லா ரத்த கொதிப்புலாம் இல்லையா, நிறைய ஆவியில் வந்த உணவு எடுங்க. நல்லா ஸ்டீம் குக்டு ஃபுட்டு இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இதை மட்டும் காலையில் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது பரிந்துரைக்கிறது என்னென்னா, முளை கட்டிய பயிறு, கொஞ்சம் காய்கறி துண்டு, கொஞ்சம் அவல், இல்லைன்னா ஒரு இட்லி, ஒரு பொங்கல், ஏதோ ஒன்று இதில் எந்த அளவு உனக்கு தேவையோ, உன் உடலுழைப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மதிய உணவை 3 போர்ஷனாக பிரிச்சுக்கோ. முதல்ல சாலடு, ரெண்டாவது குக்குடு வெஜிடபிள் கறியோ இல்லை ஃபிஷ்ஷோ இல்லை மட்டனோ சிக்கனோ, அது அப்புறம் இன்னொரு 1/3 தான் தானியம். அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இது மாதிரி இருக்கா, வாரத்துக்கு 3 நாள் மட்டும் தானியம் எடு. இது மாதிரி மத்தியானம் வச்சுக்கோ. இரவு உணவு லைட்டாக ஒரு சாலட்ஸு இல்லைன்னா கோதுமை ரவை கிச்சடி இல்லை கம்புச்சோள தோசை அடை இது மாதிரி வைத்துக்கொள்ளலாம். இப்படி குறைந்த அளவுக்கான தானியங்களையும் நிறைய காய்கறிகளையும் இதையும் எடுக்கும்போது சக்கரை வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். பள்ளி குழந்தைகளாக இருக்கா, 2 இட்லியை கொடுத்து அனுப்புங்க. காலையில் அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு பழங்களோட போகலை அப்படின்னா அதனோட புத்திசாலித்தனம், நோய் எதிர்ப்பு